என்னது இது மல்லி? எனக்கு தெரியலையே விஜய் சார். அப்போ யாருங்க எடுத்துகிட்டு வந்து வச்சது மல்லி? சத்தியமாக எனக்கு தெரில விஜய் சார், என்னை கேட்காதீங்க அப்படின்ட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா விஜய் சார்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. சார் என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா தூங்கலான்ட்டு ரூமுக்கு போகிறாரு. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா சரி தலகாணி அந்த பில்லோவை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. எடுக்கிற போது பார்த்திங்கன்னா கீழே ஏதோ இருக்குது. சரி என்ன இருக்குது ஏது இருக்குன்ட்டு எடுத்து பார்க்குறாரு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா மல்லியும் வெண்பா குட்டியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக ரூமுக்குள்ளே வராங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட நம்ம விஜய் சார் வந்து மல்லி என்னது இது, என் ரூமில் என் பில்லோ கீழே இருந்துச்சு, என்ன இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பார்க்குற கொடுங்க அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து விஜய் சார்கிட்ட கேட்குற போது நம்ம விஜய் சார் வந்து சொல்கிறாரு, இரு மல்லி சரி என்ன தான் இருக்குன்னு நானே பார்க்குறேன், இது புதுசாக இருக்கே, இதனால நான் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்ததே இல்லை, இரு என்னவா இருக்குன்னு நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா மல்லிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த ஒரு சமயத்தில் விஜய் சார் வந்து அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா விஜய் சாரும் மல்லியும் கல்யாணம் போட்டோ இருக்குது. சரி என்னது இது ஏது இது அப்படின்ட்டு மல்லிக்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் மல்லி வந்து சொல்கிறாங்க, அன்னபூர்ணிமா போட்ட கல்யாண ஆல்பம் தான் நினைக்கிறேன் விஜய் சார், இது வந்து ஸ்டோர் ரூமில் தான் இருக்குன்னு சொன்னாங்க, இருந்துச்சின்னு சொன்னாங்க, இப்போ வந்து பார்த்தா இங்கே ரூமில் பில்லோ கீழே இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு விஜய் சார்கிட்ட பார்த்து மல்லி கேட்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மல்லி உன்னை நான் கேள்வி கேட்டால் நீ வந்து என்னை கேள்வி கேட்குறியா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக சண்டை அப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டை உருவாயிட்டே இருக்குது. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பத்ரகாளியும் நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா வராங்க. அந்த ஒரு சமயத்தில் தம்பி என்னப்பா பிரச்சனை எதுப்பா பிரச்சனை, வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரிய மனுஷங்கிட்ட எடுத்து சொல்லி இது மாதிரி பேசுங்கப்பா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே சண்டை போடாதீங்க, அப்படி நீங்கள் சண்டை போடுறதுனா எதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா நல்ல மாதிரியே நாடகம் நடத்தி நம்ம விஜய் சார்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அக்கா நான் வந்து தூங்கலான்ட்டு உள்ளுக்கு போனோமா பார்த்திங்கன்னா பில்லோவை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா பில்லோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பம் ஒன்று இருந்துச்சு, அது என்ன இருக்கும் ஏது இருக்குன்ட்டு நான் இது வரைக்கும் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொருள் பார்த்ததில்ல, சரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா மல்லியோடைய கல்யாண ஆல்பம் இருக்குது, என் ஃபோட்டோவும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லிடுறாங்க. நான் உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, மல்லி எதனால் அங்கே எட்டு வந்து வச்சா, விஜய் உன் கைக்குள்ளே போட்டுக்கலான்ட்டு எட்டு வந்து வச்சா, உன் வித்தியெல்லாம் எனக்கு தெரியும், உன் ஆக்ஷன்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதா வந்து மல்லியை பார்த்து திட்டினாங்க. மல்லி வந்து என்னன்றாங்க அழுந்துட்டு, சத்தியமாக எனக்கு தெரியல, யார் எடுத்துகிட்டு வந்து வச்சதுன்னு தெரியல, அது ஷோரூம் தான் கிடந்துச்சு, இப்போ வந்து இங்கே எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி வந்து வெண்பா குட்டி நீ எதுவும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சியா, பார்த்துட்டு பார்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சிட்டியா அப்படின்ட்டு நம்ம வெண்பாக்குட்டி கேட்குறாங்க. வெண்பாக்குட்டி வந்து இல்லை மல்லியம்மா, நான் எடுத்துகிட்டு வந்திருந்தா உங்களுக்கு சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், அதுவும் நான் ஸ்டோர் ரூமுக்கெல்லாம் எதுக்கு போகிறேன், இது வரைக்கும் நான் இந்த வீட்டில் வந்துருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட நான் ஸ்டோர் ரூம் பக்கமே போனதே கிடையாது அப்படின்ட்டு நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லிடுறாங்க. அந்த ஒரு சமயத்தில் நம்ம மல்லிக்கும் வெண்பாக்குட்டியும் விஜய் சாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் உருவாகுது, யாராக இருக்கும், யார் அந்த திருட்டு நாய் எட்டுன்னு வந்து இங்கே வச்சுது அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே ஒரு கெஸ்ஸிங் வருது. என்ன பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவாக தான் இருக்கும் இல்லை ராஜேஸ்வரி தான் இருக்குன்ட்டு கரெக்டாக சொன்னாங்க. நம்ம ரஞ்சிதா தான் அதை திருடி எட்டுன்னு வந்து நம்ம விஜய் சாருக்கு தலகாணிங்களை வச்சுட்டு இருக்காங்க. இது தெரியாமல் விஜய் வந்து என்னது இது மல்லி, என்னது இதுன்னு கேட்டேன்னா மல்லி மட்டும் என்ன பண்ணுவாங்க, மல்லியே அவங்களுக்கே ஒன்றும் தெரில. ஆகுனா மல்லி, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் மல்லி, ஒரு சண்டை நடந்தால் மல்லி, ஒரு எதாச்சும் ஒன்று நடக்கட்டும் ஆகுனா மல்லி தான் எடுக்கிறாங்களே தவிர வேறு யார் ரஞ்சிதா